ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ரிச்சிக ராசி 2026 மார்ச் 15th அப்புறம் வந்து இந்த ரிச்சிக ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நெகட்டிவான விஷயம் பத்தி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து சதுர்த்த பாவத்தில் இருக்கிற ராகு, புதன், செவ்வாய், அதுக்கப்புறம் வந்து சூரியன், இந்த 2 3 கிரகங்கள் வந்து பாப கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பா வரலாம். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட்னா லீகல் டிஸ்பியூட்ஸ் ஆயிருக்கலாம். இங்க பூர்வீக சொத்துன்னா அண்ணன் தம்பி நடுவுல, சிப்ளிங்ஸ் நடுவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், டிஸ்டர்பன்சஸ் வரலாம், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கூட வரலாம். ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வர யோகம் இருக்கிறதுனால நீங்க இது பண்ணும்போது டாக்குமெண்டேஷன் பத்தி ரொம்ப ஜாகிரதையா இருங்க. எகெயின் வந்து உங்களுக்கு எங்கேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற சான்ஸ், அது பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்க அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், உங்க கையில இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்லாம இப்போ உங்களுக்கு கிடைக்கலாம், உங்க வந்து சேரலாம், சான்சஸ் அதிகமா இங்க இருக்கு. இந்த 5th ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய், 5th ஹவுஸ்ல இருக்கிற சனி, ஒரு சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால குழந்தை யோகம் இருக்கு, சந்தான யோகம் இருக்கு, ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் இருக்கு, வீடு கட்டுற யோகம் இருக்கு, லேண்ட் எஸ்பெஷலி இது வந்து சனி பகவான்னா, ஒரு சனி பகவான் என்ன ரெப்ரசென்ட் பண்றதுன்னா எஸ்டேட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ், எஸ்டேட்ஸ் நீங்க வாங்குற சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி ஏதாவது தாட்ஸ் உங்க தலையில இருந்தா இம்மிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். உங்க ஜாதகத்திலையும் சனி வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு. திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு, ஆனா டிலே ஆயிடும். ஸோ அதனால இங்க ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா சொல்றது இம்பார்ட்டன்ட். யார் யாருக்கு இன்னும் திருமணம் ஆகல, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஒரு டிலே ஆயிட்டு இருக்கு, அவர் வந்து ஒரு ஸ்வயம்பர பார்வதி யந்திரம் வாங்குங்க, ரெகுலரா சாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடியலைன்னா நீங்க பைரவி ஹாஸ்டல்ல புக் பண்ணலாம். இங்க வந்து நிறைய பேர் உங்களுக்காக செய்வாங்க அந்த மந்திரஜம். அது பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும். 8th ஹவுஸ்ல இருக்கிற ஜூபிட்டர் வந்து திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரி பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ என்னமோ பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, தூரத்துல இருப்பாங்க, ஒன்னு சான்சஸ் காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. அது இல்லாம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்து, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ்ல வந்து நீங்க பிரச்சனை இருந்தா, கோர்ட்ல இருந்தா, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ், செட்டில்மெண்ட் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு. 10th வீட்டுல இருக்கிற கேத்துனால கண்டிப்பா கரியர்ல, ஜாப்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்காது, பிரச்சனை வரலாம். ஸோ இந்த இருக்கிற ஜாப்ல இருந்துடுங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணாதீங்க இந்த டைம் சரியாகிற வரைக்கும். ஏன்னா விட்டுட்டு சடனா சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது கிடையாது, ப்ரோக்ரெசிவா கூட இல்லை. இருக்கிற ஜாபே போற சான்சஸ் இருக்கு அதிகமா, இதுக்குன்னு கேத்து இருக்கிறதுனால. பட் நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை,
ஜாதகம் இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு தசா பீரியட்ல எங்க கேத்து ஏதாவது இருக்கா, 10th ஹவுஸ் ஏதாவது அஃப்ளிக்ஷன்ஸ் இருக்கா, தசாம்சம் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஆனா ஜென்ரலா சொல்லும்போது கரியருக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு, ஜாகிரதை இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அது சரியாயிடும். ஆனா சில பேருக்கு வந்து அதிகமான பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்கள், லங்ஸ் ரிலேட்டட், நர்வஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். ஜாகிரதை இருங்க, எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நல்லா இருக்கு. லவ் பண்றவருக்கு வந்து வீட்டில் அக்செப்டன்ஸ் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு இந்த டைம் பீரியட்ல. ஸோ யார் யார் நேசிச்சு தூரம் இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. டெக்னிக்கல் எஜுகேஷன் யார் பண்றீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு. நன்றி.